ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஆர்பெட்டோட ஒரு சூப்பர் கிளாக் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் அண்ட் கிளாஸ் ஃபினிஷில் இருந்தது. நல்ல ஹெவி வெயிட்டாகவே இருந்தது. இதை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகலை. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆர்பெட்டோட ஒரு மினி கிளாக்கு. அப்புறம் இந்த பழைய அயன் பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. இந்த ப்ளக் பாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இது செம்ம வெயிட்டாக இருந்தது. தூக்கி பார்க்கும்போதே செம்ம வெயிட்டு. கரண்ட் இல்லாமலே அப்படியே வச்சு அயன் பண்ணலாம் போல். இந்த ப்ளக் பாயிண்ட்லாம் பாருங்களேன், அந்த காலத்து அந்த ப்ளக் வந்து ஹோல்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைப்பில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய வந்து இந்த சிடிஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய வந்து ஆடியோ சிடிஸாக இருந்தது. பட் எல்லாமே வந்து ஹாலிவுட் கலெக்ஷனாக தான் இருந்தது. நம்ம ஊர் தெரில, பாலிவுட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஊர் கலெக்ஷன் எதுவும் தமிழ் டைட்டில் எதுவும் பார்க்கல. அண்ட் அங்கேயே வந்து ஃபுனாயோட ஒரு டாப் லோடிங் விசிபி இருந்தது. கீழே வந்து ஒரு நேஷ்னலோட G11 இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் உள்ளே எப்படி இருக்கும் கண்டிஷன் தெரியல. பட் G11 பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்லாம் இருந்தது. ஸோ டோர் எதுவும் உடஞ்சி போகாமல் எல்லாமே வந்து ப்ராப்பர் கண்டிஷனில் இருந்தது. இந்த ரெண்டு ஃபுனாயும் இதுவுமே வந்து நல்ல கண்டிஷனாக இருந்தது. அப்புறம் இந்த கொடக்கோட ஒரு மினி கேமரா பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து அப்படியே கீ செயினில் கேரி பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பாக்கெட் டைப்பில் ரொம்ப ஸ்லிம் இதாக இருந்தது. டிஸ்பிளே எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா. அண்ட் இது வந்து மல்டிப்ளேயர்னு போட்டிருந்தது. இது என்னென்னா, நம்ம அந்த VGA கனெக்ஷன் இருக்குல்ல, பழைய கம்ப்யூட்டர் VGAவும் ஆடியோவும் சேர்ந்து இன்புட்டாக கொடுத்துட்டு நம்ம மல்டிபிள் அவுட்புட் எடுத்து மல்டிபிள் மானிட்டர்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடியோ வந்து மல்டிபிள் மானிட்டரில் ப்ளே பண்ணுற மாதிரி இதை பண்ணலாம். பரவாயில்ல, அந்த டைம்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. நம்ம வீடியோஸ் அப்படியே வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த சூர்யா டிவி கேமராமேனோட கேமரா இங்கே இருக்குது. என்னடா மறந்து வச்சுட்டு போயிட்டியா, இல்லை யாராவது எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஏகப்பட்ட கேமராஸ் இருந்தது. அதில் ஒன்றில் மட்டும் இந்த சூர்யா டிவி லோகோ போட்டிருந்தது. அண்ட் இந்த மீடியா பாக்ஸ் பாருங்களேன், இது வந்து ஸ்ட்ரீமிங் மீடியா பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்புட் கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் போல். பரவாயில்லையே, பாக்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தா இது வெயிட்டே இல்லை. இது எடுத்து பார்க்கும்போது வெயிட் வந்து சுத்தமாக இல்லை. சரி, அப்படியே போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அங்கே பாருங்கள், 2 போர்ட்டு ஓப்பனாக இருக்குது. உள்ள கிட்னி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க போல். ஸோ எனக்கு தெரிஞ்ச அது ஒரு டம்மி பாக்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் போஸோட ஒரு ஸ்பீக்கர் ஸ்டாண்ட், வால் மவுண்ட் ஸ்டாண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அது சீல்டு பேக்காகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வெளியே மார்க்கெட்டில் வாங்கினா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மூர் மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சுது. ஃபுல் அந்த ஸ்க்ரூ எல்லாமே வந்து ஃபுல் செட்டாக வச்சுருந்தாங்க. அண்டு கிராஃபிக்ஸ் கார்டும் 2 யூனிட் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து டியூவல் மானிட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. இப்போல்லாம் இது ஹெவி ப்ரைஸாக போயிட்டுருக்கு. இது எந்த வெர்ஷன் தெரியல, எந்த வருஷத்தில் வந்ததுன்னு தெரியல. பட்டு ஒரு வீடியோ கார்டு வாங்கினாவே இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ட் ஃபிலிப்ஸோட ஒரு ரேடியோ, டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேடியோ கிடச்சிது. ஒரு கைண்ட் ஆஃப் லைக் ஸ்லிம் மாதிரி இருந்தது. ஷேப்பே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த இது பாருங்களேன், இந்த பூஜை ரூமில் வைக்கிற ஒரு பாதம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி ஜாகுவார், ஆனால் கோல்டு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. பட் ஓகே, இதெல்லாம் வந்து வச்சா சும்மா சூப்பராக இருக்கும். டேஷ்போர்டில் இல்லை புல்லட்டில் ஃப்ரண்ட்டில் கூட மாட்டி வைக்கலாம். ஸோ வாட்சஸ் அண்ட் நிறைய புது ஐட்டங்களும் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த பிளேயர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாம்சங்கோட ஒரு MP4 பிளேயர்னு நினைக்கிறேன், வீடியோ பிளேயர். பட் இதெல்லாம் ப்ரைஸ் கேட்டால் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரைஸ் கேட்டால் அது வந்து வாங்கணும். இது ஆக்சுவலாக ஓப்பனாக இதாக இருந்தது. பட் அதுக்கே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம அதை கேட்க முடியாது, கேட்டால் வாங்கி ஆகணும். அதனால் கேட்க முடியறதில்ல.
அண்ட் இந்த கேமரா பாருங்களேன், ஒரு டாய் கேமரா மாதிரி இருக்குது. வெயிட்டே இல்லை, சுத்தமாக வந்து பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். பட் என்ன பாக்ஸ் பீஸாக இருந்தது, அதுதான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம யூஸ்வலாக இந்த பாக்ஸ் பீஸ் எல்லாம் இந்த காலத்தில் கிடைக்காது, பட் பாக்ஸ் பீஸாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் அமேசான் ஃபயர் ஸ்டிக் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. ஐ திங்க் அங்கங்கே இருக்கும், நம்ம கண்ணில் நம்ம ரொம்ப தேடினா தான் மாட்டோம். ரிமோட் இல்லை, ரிமோட் வந்து ஆப்போசிட் ஷாப்லேயே இருந்தது. அந்த எக்ஸ்டெண்டர் HDMI போர்ட் வந்து கொஞ்சம் துருப்பிடிச்சிருந்தது. பட் இதை எக்ஸ்டெண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக கூட அப்படியே டிவியில் மாட்டலாம். அண்ட் அழகான ஒரு கேம் போர்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எப்படி விளாட்ணுன்னு தெரில. இது வந்து கேம் போர்டு தானே இல்லை ஏதாவது வந்து மேப்பான்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு கேம் போர்டு மாதிரி தான் இருந்தது. இந்த பே அவுட்டு அப்படியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு லெவல் தாண்டும் போது பே அவுட்ஸு இல்லை அதுக்கான ரிவார்ட்ஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இதை பாருங்களேன், வீடியோ வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு அனுப்புறது. ஐ திங்க் ஒரு இப்போ சோர்ஸ்லேருந்து சப்போஸ் CCTVனா அந்த சோர்ஸ்லேருந்து இல்லை கேமராலேருந்து வர அவுட்புட்டை வந்து ரொம்ப தூரத்துக்கு இந்த கேமராமேன் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேமராமேன் முன்னாடியெல்லாம் கேபிள் தானே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே இருந்துட்டு வெளியே வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அனுப்புறது. அண்ட் இந்த ஸ்விட்ச்சு பாருங்களேன், போர்ட் ஸ்விட்ச்சு, VGA வந்து மல்டிபிள் மானிட்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்விட்ச்சு பாக்ஸ் பீஸாகவே இருந்தது இது. ஸோ VGAலாம் பாக்ஸ் பீஸ் கிடைக்கிறது ரேர் தான். அண்டு ஐஃபோன்ஸை நிறைய பார்க்க முடிஞ்சுது. பட் எல்லாம் வந்து நம்ம ஸ்பேருக்கு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். எதையுமே வந்து நம்பி வாங்க முடியாது. ஓப்பனாக இருந்ததுனாவே உருவி இருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஸ்பேர் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது iPhone 4 ஒன்று, ஐ திங்க் 4S நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே கிட்னி பிரெயின் எல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். அண்டு ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று பார்க்க முடிஞ்சுது. பட் பிரச்சனை என்னென்னா ஃபுல்லாக கேட்ரிஜே காணும், அந்த யூனிட்டே இல்லை. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். பட் ஓகே, இதை வந்து ஸ்பேருக்கு எதுக்காவது கூட இது பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து ஐ திங்க் UKல யாரோ இருந்து ஃபோட்டோ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். லண்டன் ஃபுல்லாக வந்து லண்டன் ஏரியாவை தான் கவர் பண்ணியிருக்காங்க, லண்டன் பிரிட்ஜு அது இதுன்ட்டு. ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வின்டேஜ் டைப்பில் தான் இருந்தது. எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டைப்பு. அண்ட் யாரோ ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆல்பம் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆல்பம் கவர்லாம் போயிடுச்சு போல், வெறும் அந்த லீஃப் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த RF மாடுலேட்டர், இது ஒரு 2வது டைப் பார்க்குறேன் நான். இந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஸோ யூஸ்வலாக வந்து கொஞ்சம் அது என்ன நாக் ப்ரோ அது போகிறது பெட்ரு. இந்த டைப் வந்து ரிஸ்க் தான். அண்டு நிறைய இந்த ஸ்ப்ளிட்டர் யூனிட் பார்க்க முடிஞ்சுது. இது நம்ம இதுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, நம்ம யூஷுவல் பர்பஸ்க்கு செட் ஆகுமான்ட்டு. ஏர்போர்ட்டு அந்த மாதிரி ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற டைப்பாக இருக்கலாம். அண்ட் இது வந்து வீடியோ கன்வெர்ட்டர், வீடியோ ரிசீவர். ஸோ நம்ம வந்து USB PCலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வீடியோ இன்புட் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் வழியாக இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு VCRலேருந்து நம்ம VCRல DVD பிளேயர்லேருந்து நம்ம வீடியோ இன்புட் வாங்கி டைரெக்டாக அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பட் இது ரொம்ப பழைய இதாக இருந்ததுனால அந்த மேலே அந்த கோட்டிங்லாம் அப்படியே உருகிருச்சு. இது வந்து 3D கிளாஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான 3D கிளாஸு. ஸோ இந்த மேகசின்லலாம் வரும் தெரியுமா, சில 3D கார்ட்டூன்ஸ், அதுக்கெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணலாம். தியேட்டரு அண்ட் டிவி அதுக்கு யூஸ் ஆகாமல் தெரில. மேபி அந்த ஷோ காட்டுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஸ்பீக்கர்ஸு, ஸ்பேர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் நிறைய பேப்பர் கோன் எதுவுமே இல்லை. ஸோ இதை கேர்ஃபுல்லாக தான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். வாக்மேனும் இருந்தது, சோனியோட ஒரு வாக்மேன் வித் AM FMோட. பட் ப்ரைஸ் எல்லாம் வந்து 1500க்கு மேலே தான். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கூட தெரியாது. அண்டு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. இது நல்ல சுத்தமாக இருந்தது. க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்களா இல்லை டிஃபால்ட்டாக அது வந்து நல்ல கண்டிஷனான்னு தெரியாது. பட் இன்டர்னல் ட்ரைவும் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரைவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் சாம்சங்கோடது தான், சீகேட்டோடது. அண்ட் போஸ் இருந்தது, போஸ் கம்பேனியன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பீக்கரும் இருந்தது. அண்ட் ஒரு படா செட்டுங்க,
பயணியரோடது பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்தது. இதெல்லாம் எங்கே எடுத்து வச்சுருந்தாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக ஹெட்டு யூனிட் எதுவுமே காணும், எல்லாத்தையும் உருவிட்டாங்க. ஸோ தெரிஞ்ச வரைக்குமே இவ்வளோ உருவி இருக்காங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. நாப்ஸ் அதெல்லாம் மிஸ் ஆகுது. அண்டு லடாக் ரைட் போகிறதுக்கு ஒரு வண்டி ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அண்டு 4K ஒரு கோப்ரோ மாதிரி ஒரு யூனிட்டு, இந்த பீட்வின் டைப்பில் வரும்னு நினைக்கிறேன், அவங்க பிராண்டில் வரும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஏதோ ஒன்று காணாமல் மிஸ் ஆகுது. அண்ட் பேட்ரி யூனிட்டும் மிஸ் ஆகுதான்னு தெரியல, நம்மளுக்கு வந்து இது ஐடியா இல்லை. பட் ஜஸ்ட் எடுத்து பார்த்தோம். அது ப்ரைஸ் வந்து ஐ திங்க் 25 அதை சொல்லிட்டு இருந்தார். சரி நம்ம பார்க்க மட்டும் செஞ்சோம் அது. ஆனால் நல்லா இருந்தது, கொஞ்சம் கம்மி ப்ரைஸாக இருந்திருந்தால் வாங்கியிருந்துருக்கலாம். அண்ட் வேர்லேயோட ஒரு டைம் பீஸ் இருந்தது, அதுவும் வந்து ரேட்டு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார். இது வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வேர்லே கிடச்சதுன்னா வாங்குன்ட்டு. இப்போ எங்கே பார்த்தாலும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதோட சரி, வாங்கலாம் முடியாது. மற்ற பிராண்டட் கிளாக்ஸும் இருந்தது. அண்ட் இந்த ஷாப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஐபேட் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐபேட்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு இது டேஷ் கேம் கூட இருந்தது, அது சேல் ஆயிடுச்சு. பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வாங்கிட்டார். கேபிள்ஸு அண்ட் இதை பாருங்களேன், இது அந்த ஷார்ட்ஸ் இதுக்கு தானே, பாரில் யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் கப் தான் நினைக்கிறேன். நல்லா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சும்மாவே வாங்கி கூட ஷோகேஸில் வைக்கலாம் போல், அந்த மாதிரி வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம். அண்ட் அந்த ஷாப்லேயே வந்துட்டு இந்த நேஷ்னல் பேனசோனிக்கோட ஒரு ரேடியோ இருந்தது. இது ஒரு ஃபேமஸ் ரேடியோ தான். இந்த ஷைனிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபீலிங் கொடுக்கும் இது. ஸோ நல்ல கண்டிஷனாகவே வச்சுருந்தார் இந்த ரேடியோலாம். டியூனிங் நாபு ஒர்க் ஆகலை. அண்ட் உள்ள லெவல் மீட்டர்லாம் வேறு இருந்தது. அண்ட் ஆங்கியோட ஏவி ரிசீவர் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு நிறையா இருந்ததுங்க ஸ்டாக்கு. ஸோ இது கண்டிப்பாக போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படியும் பார்கெயின் பண்ணால் நல்ல ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி தான் இருக்குது. விண்டோஸ் 7 சப்போர்ட் இருக்குன்னா மேபி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி உள்ளதாக இருக்கலாம். அண்ட் எல்லாமே பக்கா கண்டிஷனில் வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே டெஸ்ட் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஷாப்பில் மட்டும். அண்ட் ஏகப்பட்ட சோனி டிவிடி பிளேயர். இது வந்து சவுண்ட் பார் இருந்தது. இந்த பாருங்களேன், ஏகப்பட்டதுங்க, எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க சோனியோட டிவிடி பிளேயர். அதுவும் காம்பேக்டாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் நிறைய யூனிட் வச்சுருந்தாங்க. இது ஃப்ரண்ட்டில் பார்க்குறது மட்டும் இல்லை, பின்னாடியும் வந்து நிறைய யூனிட் வச்சுருந்தாங்க. ஸோ இது சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். ஒரு காம்பேக்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் ஆட்டம் தெரிஞ்சுது. பின்னாடியும் பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் சேலுக்கு தான் இருக்குது. ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் சவுண்ட் பார்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஏவி ரிசீவர் தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர். இது ஐ திங்க் மலேசியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்த யூனிட் போல். ஸ்விட்ச் இதெல்லாம் நார்மலாக பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்விட்ச் வந்து ஆப்ரேட் ஆகலை. ஸோ இதில் வந்து நம்ம டிவி ஆண்டனாவோட இதையும் வந்து உள்ளே கொடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஆண்டனாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு லைட்னிங் வந்து ஹிட் ஆகும். ஸோ அது வந்து டேரெக்டாக டிவிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி யூனிட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆண்டனா இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து டிவியில் மாட்டிப்பாங்க. ஸோ ஏதாவது சர்ஜ் வந்ததுன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். பட் இப்போ அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. பட் ஸ்டில் வந்து ஒரு விண்டேஜ் கலெக்ஷனுக்கு பெட்டர் யூனிட் அது. அண்ட் இந்த நேஷ்னலோட ஒரு வாக்மேன் பாருங்களேன், வித் லெதர் பவுச். அந்த லெதர் பவுச்சே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் யூனிட் மாதிரி இருந்தது. அண்ட் யூனிட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தது. பேட்ரி போட்டு பார்த்தேன், பட் மோட்டர் சவுண்டு மட்டும்தான் வருதே தவிர பெல்ட்டு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் பக்கா யூனிட்டு. ப்ரைஸு ரொம்ப அதிகம், 2000 ஏதோ சொன்னார். அதுக்கெல்லாம் இது வந்து ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு அது வாங்கலை. அண்ட் இந்த மைக்ரோ கேசட் பாருங்களேன், ஃபுல் சீல்டு. ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு சீல்டு பேக் வந்து நான் பார்க்குறேன் நான். மைக்ரோ கேசட்டு 3 கேசட், யூஸ்வலாக 3 கேசட் பேக்கில் தான் வரும். அண்ட் இது பாருங்களேன், அது நான் காட்டுறேன் நான். அந்த மேலே உள்ளது வந்து ஏதோ விசிட்டிங் கார்டு இந்த இதுன்னு நினச்சேன்.
பட் அது வேறு யூனிட்டு. வி கன்சோலும் வச்சுருந்தாரு வித் கேம் சிடிஸோட. டிஃப்ரெண்ட் கேம் சிடிஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. கார்ட் ரேசிங். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிஸ்கும் இருந்தது. யூஸ்வலாக கவர் மட்டும்தான் இருக்கும், பட் இங்கே வந்து ஃபுல் பேக்காகவே வச்சுருந்தாரு. அண்டு க்ரோம் கூகுளோட ஒரு அடாப்டர் பார்க்க முடிஞ்சுது. இது க்ரோம் காஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதோட பவர் அடாப்டர் இருந்தது. ஸோ இந்த யூனிட் சொன்னேன்ல, சானியோன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இது வந்து ஒரு கால்குலேட்டருங்க. எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பாருங்களேன். அசந்துட்டு நான், என்னடா இப்படி ஒரு, அதுவும் சோலார் டைப்பு. ஸோ பேட்ரி கூட தேவையில்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்வளோ தான் வெளிச்சத்தில் வச்சாலும் அது வந்து ஆனே ஆகலை. அண்டு இதெல்லாம் பட்டன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான் இருந்தது. செம்மையாக இருந்ததுங்க. இது மட்டும் ஒர்க் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி இருந்திருப்பேன். இருந்தாலும் வாங்கி இருந்திருக்கலாம். பட் எனிவே அது நம்ம ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பாசிபிளே இல்லை. ஒரு கலெக்ஷனுக்கு வேணால் வச்சுக்கலாம். அண்டு கேமரா வித் ஸ்டாண்டோட சூப்பராக வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கேமரா யாராவது தேடிட்டுருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கேமரா விண்டேஜ் கேமரா, பட் ஸ்டாண்ட் வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டு. அதே மாதிரி ஒரு சோனியோட ஒரு டிவிடி ஹோம் தியேட்டர் ஃபுல் பேக் அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ எக்ஸ்விட் சப்போர்ட் இருக்குது, டிடிஎஸ். நல்லா இருந்தது. இது வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் பவர் கனெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம். கேபிளோடையும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாட்ச் பாருங்களேன், எவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருந்தது. அண்ட் சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சைஸில் இருந்தது. என்னடா இது இப்படியெல்லாம் வாட்ச் இருக்கான்ட்டு. அண்ட் இந்த வாட்ச் பாருங்கள், 2 டைம் ஜோனுக்கு நம்ம ஒரே வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். எதுவும் நம்ம ஸ்விட்ச் எதுவும் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே 2 டயல் தனித்தனியாக இருக்குது. நம்ம 2 டைம் ஜோனை வந்து அழகாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஒரு வேல்வ் ரேடியோ இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 7000 சொன்னார். இது ஃப்ரண்ட்டில் அந்த மேஜிக் ஐ இருக்க வேண்டிய இடத்துல நாப் இருந்தது, கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம். அண்டு ஷார்ட் வேவ் 3 பேண்டு சப்போர்ட் பண்ணுது. ஷார்ட் வேவ் 1 2 3 அண்டு மீடியம் வேவ். அப்புறம் பிக்கப்பு. அண்ட் அங்கேயே வந்து ஷட்டர் டிவி கூட 2-3 வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து ரொம்ப, அந்த பிளேட்டை எடுக்கலான்னு பார்த்தா அந்த பிளேட்டு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு சைஸ் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஷட்டர் டிவி இருக்குது. ஸோ 3 ஷட்டர் டிவி பார்க்க முடிஞ்சது அந்த ஷாப்லேயே. ஏகப்பட்ட விண்டேஜ் கேமராஸ். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை வருஷமாக உள்ளே வச்சுருக்காங்கன்னே தெரியல. ப்ரொஜெக்டர் இருக்குது. இது வந்து ஈகேட்டாக ஏதோ ஒரு பிராண்டில் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாங்க. பட் இந்த ஷாப்பில் செக் பண்ண முடியாது. பட் பிராண்டு அண்ட் வெயிட்டும் வந்து அவ்வளோ வெயிட் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருந்தது. அண்ட் அங்கேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேக் இருந்தது. இது ஃபைல்ஸ் கேரி பண்ணுறதுக்கா இல்லை ப்ரொஜெக்டர் கேரி பண்ணுறதுக்கான்னு தெரியல. அண்ட் இதை பாருங்கள், ஏதோ ஒரு பாக்ஸ், டாய் பாக்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஷாப்லேயே இந்த ஃபிலிப்ஸோட ஒரு கோ கியர் MP4 பிளேயர், வீடியோ பிளேயர் இருந்தது. அண்ட் இதோட ப்ரைஸும் வந்து 2500 சொன்னாங்க. என்னங்க இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் கேட்டால் நம்ம கிட்டே போக முடியாது போல், வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நல்ல கண்டிஷனில் இருந்தது. டிஸ்பிளேலாம் பார்த்தா சூப்பராக இருந்தது. பின்னாடி அந்த ரப்பர் ஃபினிஷ் மட்டும் ஒரு மாதிரி தேஞ்சு போயிருந்தது. அண்ட் அக்காய் VCRோட ஒரு ரிமோட்டு. இது வந்து கொஞ்சம் நல்ல ரிமோட் தான். என்கிட்டயும் ஒன்று இருக்குது இந்த ரிமோட்டு. ஸோ VCRக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயே வந்து இந்த ஒரு ரீடிங் டாக்கிங் பைபிள்னு ஒன்று இருந்ததுங்க. ஆனால் இதை வந்து ஓப்பனே பண்ண முடியல. இன்பில்ட்டாக உள்ளே ஏதோ ஒரு கேசட் வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேப் கவுண்டர், அந்த ரன்னிங் கவுண்டர் இருந்தது. அண்ட் மெக்கானிசம்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் இருந்தது. நானும் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓப்பனே பண்ண முடியல. பட் செம ஐடியா இல்லை. உள்ள ஒரு கேசட்டில் வந்து ஃபுல்லாக பைபிள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம தேவைன்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு லேண்டன் லேம்பும் நிறைய வச்சுருந்தாங்க, லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் ஒரிஜினல் லேம்ப், அப்படியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. 8 லேம்ப். ஸோ அப்படியே பல்காக வாங்கிக்கலாம். மேபி ஷாப் மியூசியம்காரர் பார்த்தாருன்னா வாங்கிடுவார்.
அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆல்டெக் லான்சிங்கோடது. இது பார்த்து தான் தூக்குற மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி பாலிஷ் போட்டு விட்டுறாங்க, தூக்கினாவே ஸ்லிப் ஆகிட்டு போகுது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஸ்பீக்கர் பாருங்களேன், ஒரு மாதிரி. அண்டு சப்வூஃபரோட பேக்கேஜாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே வந்து இந்த வாக்மேன் இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரி வாக்மேன்லாம் மோனோ வாக்மேனாக தான் இருக்கும். பட் இது வந்து ஸ்டீரியோ போட்டிருந்தது, ஸ்டீரியோ ரெக்கார்டிங்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. பட் அதுக்கே வந்து ஸ்டீரியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ப்ளேபேக்கும் இருக்கும். பெட்டர் யூனிட் தான் இது. வித் கேசட்டோடு வச்சுருந்தாங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் பக்கா கண்டிஷனில் இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வாங்கிட்டோம். இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், இது ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. ஏன்னா பேட்ரி இல்லாதனால நம்ம செக் பண்ணி பார்க்க முடியல. பட் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் இதில், சும்மா வந்து அப்படியே போட்டுக்க மாட்டாங்க. பட் கண்டிஷன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட்டாக. அண்ட் இந்த ரேடியோ ஒன்று வச்சுருந்தாங்க. இது யூஸ்வலாக அந்த 2-in-1, இந்த 2-in-1 வந்து கொஞ்சம் பாப்புலரானது தான், நேஷ்னலோடது. அப்போ தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஃபோன் பாருங்களேன், இது லேண்ட்லைன் ஃபோன் தான் நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் லைக் கார்ட்லெஸ் ஃபோன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு செல்ஃபோன் மிமிக் பண்ணுற மாதிரியே ஒரு யூனிட் வச்சுருந்தாங்க. கார்ட்லெஸ் ஃபோன் தான் நினைக்கிறேன். பட் இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபோன் பார்த்ததில்ல. அண்ட் இந்த ரிமோட்டு கூட சில பேர் தேடிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஐ திங்க் வாக்மேனுக்கு சிடி மேனுக்கு வர்றதா இல்லை ஃபோனுக்கு வர்றதான்னு தெரியல. ரெண்டு பூம் பாக்ஸ் ஃபிலிப்ஸோடது. அது மேலே உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷைனிங் கலரில் தான் இருந்தது. அண்ட் நிறைய ஸ்பேர்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்பிளே, அந்த ஸ்ட்ரிப் கேபிள், ஏதோ ஃபோன்லேருந்து கழட்டி வச்ச மாதிரி நிறைய ஸ்பேர்ஸ் வச்சுருந்தாங்க. டெலிஃபோன்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார் ரொம்ப நாளாக. சரி ஓகே, இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா ரெண்டும் சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. சரி அதனால் இதை வந்து வாங்கியாச்சு. க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும், பட் மற்றபடி உள்ள அந்த டயல் இதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் இதை வந்து அவருக்காக வாங்கியாச்சு. அண்ட் அங்கே வந்து இந்த யூனிட் வச்சுருந்தாங்க, நிறைய பீசஸ் இருந்தது. இது வந்து விஜிஏ இன்புட் கொடுத்து இந்த ஆர்சிஏ இன்புட்டே வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். கெயின் கொடுக்குற மாதிரி, இந்த பூஸ்டர் மாதிரி, சிக்னல் பூஸ்டர் மாதிரி. பட் இது வந்து ஏவிக்கு வந்து அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிளாக்கு வித் மெலடி போட்டிருந்த அலாரம் கிளாக்குன்னு நினைக்கிறேன், வித் பாக்ஸ் பீஸ் மாதிரி இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படியெல்லாம். ஸோ இந்த மைக்ரோ கேசட் மெக்கானிசம் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இதை ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருந்தனால ஓகே, இது நம்மளுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும், இல்லை ராவாக வந்து அப்படியே கேசட் போட்டு இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியுமான்றதுக்காக இதை வந்து நம்ம வாங்கணும். 50 rupees. ஸோ மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ப்ளே கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மோட்டர்லேயே வந்துட்டு அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதோட முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.